தமிழ், நீ துளசியை கூட்டிட்டு போய் வீட்டு போய் பார்த்துட்டு வா. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியல. இருங்க, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஜெயராஜ், என்னடா ஆளை போட்டியா? இன்னும் போடலடா. ஏன்டா? எங்கடா அவன் என்ன சந்து சந்தா அலைய வைக்கிறான்? இப்ப இன்னொரு பொண்ணு கூட வருது, அதையும் போட்டுருவா. டேய் வேணாம்டா. வேணாமா? அவளை விட்டுறா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஃபரா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். சரி வேணாம்னா விடு. வர மாட்டிமா? போயிட்டு வாங்க. இங்கதான். யாருப்பா? சார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என் ஃப்ரெண்டு அசோக் அம்சா வீடு பார்க்கணும். நீங்க தான் தமிழரசனா? ஆமா சார். ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா இருக்குல்ல? இந்தாங்க, நீங்க போய் பாக்குறீங்களா? நான் வந்து கட்டணுமா? நாங்களே போய் பாத்துக்கிறோம் சார். தம்பி இப்படியே போய் மேலே போங்க. மேலையா? மேலே தான் பார்த்துட்டு வாங்க. வாவ், இதான் நம்ம தங்க போற கனவு மாளிகை. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய வீடா? ஆமா, தமிழோட மனசு பெருசு, நம்மளோட காதல் பெருசு, நம்ம தங்க போற வீடும் பெருசா இருக்கணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, என் டேஸ்ட் ஏற்ற மாதிரி தான் பிடிச்சிருக்கிறான். உன்ன மாதிரி இல்லை ஒரு சிகி, இந்த இடம் கொஞ்சம் சிறுசு தான். பட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஏன் என்ன இங்கே நின்னுங்கிற? உள்ள போய் பார்க்கலாம். கிச்சன் காம்பேக்டா இருக்கு. இங்கதான் என் அழகு தேவதை சமைக்க போற இடம். பிடிச்சிருக்கா? பிடிக்கல சொல்லு, வேற வீடு பாத்துடலாம். எனக்கு எதுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. நம்ம எப்படி சொல்லிட்ட? பின்ன எனக்கு சமைக்கவே தெரியாதே. நீங்க தானே சமைக்க போறீங்க. உங்களுக்கு கிச்சன் பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற வீடு பாத்துருவோம். நீ சமைக்காம வேற என்ன பண்ணுவா? சமைச்சத மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடுவேன். இந்த உதவியை கூட என் புருஷனுக்கு செய்யலனா இப்படி? ஆஹா, பாட்டி முன்னாடி நல்லா அடக்க ஒடுக்கமா இருந்துட்டு இப்ப தனியா ரொம்ப பிடிச்சி கலாய்க்கிற நீ. பாட்டி இல்லன்ற தைரியமா உனக்கு? இல்ல, எல்லாம் என் புருஷன் இருக்கிற தைரியம் தான். வயித்துல அடிக்காதம்மா. எத்தனை நாள் தாம்மா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறது? வயிறு கெட்டு போயிடுமா. நீ ஒன்னும் பெரிய லெவல்ல சமைக்க வேண்டாம். இந்த ஆக்டோபஸ், அமீபா அந்த ரேஞ்சுக்கு தோசை சுட்டா போதும். அது போதும் எனக்கு. காலம் பூரா நானே உனக்கு சமைச்சு கொட்ட முடியுமா சொல்லு? ப்ளீஸ்மா, கொஞ்சம் முயற்சி பண்ண ப்ளீஸ். குட்டிமா, 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 ப்ளீஸ் குட்டிமா. எனக்கு நிறைய வேலை இருக்கே. படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். அதுக்கப்புறம் டைம் இருந்தா பார்க்கலாம். அப்போ நீ பாட்டி என்ன கூட சமைக்க கத்துக்க மாட்டியா? ஆமா, என் புருஷன் அழகா சமைக்கும் போது நான் அதுக்கு கத்துக்கணும். இங்க வா. என்ன தெரியுதா? இது கூட தெரியாதா?
ட்ரெஸ்ஸிங் டேபிள்? ஐயா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது இல்லை பாரு. இது என்ன ரூமு தெரியுதா? இங்கே தான் இளவரசனும் சிண்ட்ரெல்லாவும் தூங்க போகிறாங்க. இங்கே இருக்க போகிற கட்டில் தான் அவங்க 2 பேரும் ராத்திரி முழுக்க தூங்காமல் கதை பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. சிண்ட்ரெல்லாவா? வேற யாராவது குடியிருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வரும்போது காட்டுறேன். காலம் என்கின்ற காற்று ஓங்கி அறைகின்ற போது வாயை திறக்காத நாற்று வருடச் சிரிப்பொன்று போடும். இது அழியாத கோலம் வலியோடு வாடும் அவங்க இல்லாத நேரத்தில் நாம் 2 பேரும் இந்த கட்டில் தான் தூங்க போகிறோம். உனக்கு நிறைய கவிதைகள் சொல்ல போகிறேன். குழந்தை மாதிரி தாளாட்ட போகிறேன். நிறைய பாட்டு பாடி உன்னை காதலிக்க போகிறேன். எப்படி இருக்கா? நான் சொன்ன சிண்ட்ரெல்லா தோ இவதான். அவ பக்கத்துல இருக்கிறது அவளோட இளவரசன். ரொம்ப அழகான ஜோடி இல்ல? ரொம்ப அழகா இருக்காங்க. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரை காதலிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு யாருமே இல்லை. இருந்தாலும் உனக்கு நான், எனக்கு நீன்னு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டாங்க. அழகான வாழ்க்கை, சந்தோஷமான பொழுதுன்னு ஏராளமான அன்புக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு தெரியுமா? அழகான குழந்தைங்க. ஜாலியாக விளையாடிக்கிறாங்க, செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்க. யார் மேல யாருக்கு அன்பு அதிகம்ன்றது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகம். இவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. இவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசையா இருக்கு. அந்த சிண்ட்ரெல்லாவே பொறாமப்படுற அளவுக்கு வாழ்வோம். கொட்டிச் செல்லும் தேளை போலே விட்டுச் செல்லும் வலி என்னவோ, சுட்டுச் செல்லும் செந்தீயைப் போலே ஒட்டிக்கொள்ளும் ரணம் சொல்லவோ. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நானும் தான். உங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தா வாழ்க்கையில எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்க மனசை விட்டு பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? என்ன கல்யாணம் பண்ணியும் என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனாலும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க. நம்ம எப்படி வாழணும்னு ஆசையா பேசுறீங்க. என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப கனவு காண்றீங்க. நான் நிஜமாவே அதிர்ஷ்டசாலிங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மழையே பொன்மழை துளியே என் இருவிழியில் நீ இருக்கிறியே, விழவா நான் விழுந்திடவா உள்ளிருந்து நீ கேட்கிறியே, இதழே என் சிற்றிதழே மௌன மொழி நீ பேசுறியே, வரவா நான் வந்திடவா உன் வார்த்தைகள் தான் கேட்கிறதே. கொட்டிச் செல்லும் தேளை போலே விட்டுச் செல்லும் வலி என்னவோ, சுட்டுச் செல்லும் என்னமோ தெரியல துளசி, செந்தீயை மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் வாழ கூட ஆரம்பிக்கல. ஆனா ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. என் ஜன்னல் மூடிய வேகம் திரவாமல் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் கிடைக்குமான்னு தெரியல. அது பாவம். என்னை ரொம்ப உரிமையாக கட்டி பிடிச்சதும் அப்படியே சின்னதாக முத்தம் கொடுத்ததும் இதெல்லாம் என்னவோ 100 வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. உள் மனசுக்கு என்னமோ இது போதும் நான் தமிழ்னு தோணுது. ஆனால் இந்த சந்தோஷம் பத்தலைன்னு வெளி மனசு சொல்லுது. இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்து பார்த்துன்னு போல இருக்குது துளசி. உதட்டோட புண்ணியத்தால் இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்து காட்டட்டுமா? ஊரூராக போகும் மேகம் யாருக்கு சொந்தம்,
நூறாக ஆசை சேரும் இடம் மாறி சேரும். ப்ளீஸ். ஆளை பாரு. இதுக்கு தான் வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? எனக்கு வேலை இருக்கு. போங்க. ஏய் துளசி, ஏய் துளசி, நில்லு துளசி. பிடிச்சிருக்க இல்லைன்னு கூட சொல்லாம போற துளசி. ஏய் என்னாச்சு? எதுக்கு கண் கலங்குற? சாரி துளசி, உனக்கு பிடிக்கல எதுவும் பண்ணல. இல்ல, நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். உங்களுக்கு எவ்வளவோ கனவு இருக்கு, சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கு. நான் தான் ஏமாத்திட்டேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான். இந்த பாரு, லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான். இதெல்லாம் சின்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம போய் கண் கலங்குவ? துளசி, இனிமே நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழ போறோம். கண்ணை தொடச்சுக்கோ. இனிமே என்னால தனியா அங்க இருக்க முடியாது. இந்த வீடே போதும், இங்கே இருப்போம். உங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் முன்னாடி, ஆனா அதுக்கு ஓனர் ஒத்துக்க மாட்டாரே. நாம சந்தோஷமா இருந்தா அவருக்கு என்ன வந்துச்சு? ஆமா, அட்வான்ஸ் கூட கொடுக்காம இருந்தா அவர் கோவப்பட மாட்டாரா? நல்லா பார்த்து வந்து அவருக்கு அட்வான்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வந்து சீனை போடுவோம். என்ன சொல்ற? சரியா போலாம். நான் வெளியே வர மாட்டேன். நீங்க ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுங்க, இல்ல அவருக்கு அடி கொடுங்க. நான் வர மாட்டேன். ஐயோ என்னம்மா நீ? புது வீட்டுக்குலாம் அப்படிலாம் வர முடியாது. அதுக்கு ஒரு நல்ல நாள் பாவணும், பால் காய்ச்சணும், அதுக்கப்புறம் தான் வரணும். என் செல்லம் இல்ல, நீ வா. உனக்கு கடைக்கு கூட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி தரேன். என்ன வாங்கி தர போறீங்க? உனக்கு என்ன வேணுமோ கையில வாங்கி தரேன். என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, உனக்காக என் உசிரே தருவேன் துளசி. லூசு பையா, காதலிக்கிற எல்லா பிசாசுங்களும் சொல்றது. உங்க பொண்டாட்டிக்காக நீங்க என்ன வாங்கி தர போறீங்க? அன்பை வாங்கி தருவேன், பாசத்தை வாங்கி தருவேன், ஆனந்தத்தை வாங்கி தருவேன், சந்தோஷத்தை வாங்கி தருவேன். உனக்காக எல்லாமே வாங்கி தருவேன். நிஜமாவா? சத்தியமா. இதுல எந்த கடையில கிடைக்குதோ அந்த கடையில உனக்கு வாங்கி தருவேன். ஐயோ வா, இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். துளசி, துளசி, ஏய் துளசி, ஏய் பார்த்து வர தெரியாது. ஏய் துளசி, உனக்கு ஒண்ணும் வரல? ஒண்ணும் இல்ல. பொண்ணு பின்னாடி வந்தா கண்ணே தெரியாதுல்ல உனக்கெல்லாம். ஏய் நான் வேணாம் சும்மா இருங்க. நீ சும்மா துளசி, அவன் தப்பா வந்துருச்சு. என்ன பேச்சு பேசுறான்? ஏய் ஏய் நான் தப்பா வந்துருச்சு, திமிரா பேசுறியா? போடா. தப்பா வந்துச்சா உனக்கு சலாம் போடுவாங்களா? போடா. நான் பேசுறப்ப மேல கை வைக்கிறேன். வேணாம். ஏய் என்னடா? ஏமலைய கை வச்சா நீ? யாரா? என்ன பெரிய இவனா நீ? சிக் பண்ணோடா டேய் டேய். அவனுக்கு என்னடா? ஏய் ஏய் கேளுங்க, சொன்ன கேளுங்க, வந்துருங்க. ஏய் அவனுக்கு என்ன சாப்பிட்டியா? நானும் சொல்றேன். சாப்பிடு. ஏய் சூடத்ரா. சொன்ன கேளுங்க. போடா. சும்மா நானும் பாத்தீங்கன்னா இருக்கிறேன். சொன்ன கேளுங்க, வேணாம் வாங்க. ஆனாடா சூட தின்னுக்குறா. பிரச்சனை வேணாம், வந்துருங்க. நீ அங்கே இரு துளசி, சொன்னா கேளு. நீ இவனுக்கிட்ட வரல சொல்ற. பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதான்.